என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச இன்பநாமத்தினாலே என் வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதும் நாம் எதை பற்றி தியானிக்கப் போகிறோம் என்று பார்த்தோமே, ஆனால் குருத்தோலை ஞாயிறு பற்றிய சிறிய தொகுப்பை தான் தியானிக்கப் போகிறோம். அதாவது குருத்தோலை ஞாயிறு என்றவுடன் நாம் நினைவு கூறுவது என்ன? இது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மக்கள் ராஜாவாக ஏற்று இயேசு கிறிஸ்து எருசலேம் நகருக்குள் ராஜாவாக கழுதையின் மேல் ஊர்வலம் வந்தார். அப்பொழுது மக்கள் அனைவரும் ஓசன்னா என்ற அவரை வரவேற்றனர். ஆனால் இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் ஒன்று உள்ளது. அது என்ன என்று நான் இப்பொழுது கூறுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் உள்ள ஒரு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டனர். இயேசு கழுதையின் மேல் அந்த எருசலேம் நகரத்தை சுற்றி வந்தார். மக்கள் அனைவரும் இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு ஓசன்னா ஓசன்னா என்று தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா அப்படின்னு பாட்டு படித்து எல்லாருமே வரவேற்றாங்க. ஆனால் இன்னொரு உண்மை, பெரிய உண்மை என்ன அப்படின்னா, யாருமே அந்த விசுவாசத்தில் நிலைச்சிருக்கல. இயேசுவை மக்கள் ராஜாவாக ஏற்றுக்கிட்டாங்க, அது உண்மை தான். ஆனால் அதுக்கு அடுத்த வாரமே பார்த்திங்கன்னா, இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு பிலாத்துவிடம் ஒப்புக்கொண்டதும் மக்கள் தான். அந்த மக்கள் தான் அவனை சிலுவையில் அறையுங்கள்னு சத்தம் போட்டு சொன்னது. அப்போ மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் அடுத்த கொஞ்ச நாள்லே அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை, அவர் நம்ம ராஜா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ நாம் எப்படி இருக்கோம்? நாம் இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கிட்டோமா, இல்லை நம்மளும் அவர் சிலுவையில் அறைந்துபட்டு கொல்லப்படணும் அப்படிங்கிறது சிலுவையில் ஒப்பு கொடுக்குறோமா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இதில் நம்ம ஒரு 3 முக்கியமான பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த விஷயத்தில் மக்கள் என்ன பண்ணாங்க? வெளிப்புற ஆராதனை மட்டும் பண்ணாங்க. அதாவது வெளியில் இயேசு நாங்கள் ராஜாவாக ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓசன்னா பாடுவோம்னு படித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயேசு சிலையில் அறையதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அதே தான் அவங்களோட குருத்தோலை அசைத்தவர்களோட அந்த உண்மையான விசுவாசம் நிலைக்கவே இல்லை. நம்மளும் அப்படி தான் இருக்கும். வெளிப்பக்கத்தில் மட்டும் ஏசப்பாவை நம்ம ராஜாவாக நினைக்கிறோம். ஆனால் உள்பக்கத்தில் இன்னும் அவிசுவாசத்தோடு தான் இருக்கும். நம்ம விசுவாசத்தில் நிலைக்கவே இல்லை. நாம் இதை வெறும் வார்த்தையால் மட்டும் சொல்லக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் விசுவாசமாக இருந்து நம்ம காமிக்கணும். அதாவது நம்ம விசுவாசத்தில் தான் இயேசு நம்ம ராஜாவாக ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்கு காமிக்கணும். 2வது பார்த்திங்கன்னா, இதில் முக்கியமான ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா நம்ம இயேசு கிறிஸ்து தான். அவரோட தாழ்மை. அவர் என்ன தான் பெரிய கடவுளாக இருந்தாலும் நம்ம உலகத்துக்கு மனுஷனாக தான் வந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் யூதருக்கே ராஜாவாக இருந்தாலும் கடைசி ஒரு குதிரையில் இல்லாமல் கழுதையில் தான் வந்தார். கழுதைங்கிறது ஒரு எப்படி சொல்ல, குதிரையை கம்பேர் பண்ணும்போது ராஜாக்கள்லாம் குதிரையில் வருவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இயேசு தேர்ந்தெடுத்த என்னமோ கழுதை தான். நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி தான். இயேசு மாதிரி தாழ்மையாக இருக்கணும். அதை தான் நம்ம சொல்ல வராங்க. அடுத்து 3வது பார்த்திங்கன்னா, சிலுவை வழியே தான் வெற்றி வருது அப்படிங்கிறது தான். அதாவது குருத்தோலைங்கிறது நம்ம எதை குடிக்குது? இப்போ நம்ம எல்லாருமே குருத்தோலை ஞாயிறு இருந்தோடனே ஒரு குருத்தோலையில் சிலுவை செஞ்சு தான் கொண்டு போகிறோம். ஆனால் எதுக்கு கொண்டு போகிறோன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஏன்னா அந்த சிலுவை தான் தியாகத்துக்கான ஒரு அடையாளம். தியாகம் நம்ம இயேசு அந்த சிலுவையில் தியாகம் பண்ணனால தான் நமக்கு எல்லாத்துக்குமே என்ன கிடச்சிது? ரட்சிப்பு கிடச்சிது. ரட்சிப்பு கிடைக்க போய் தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகும்னு நமக்கு பைபிளில் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த குருத்தோலை ஒரு வெற்றியை குறிக்குது. அது இது எல்லாமே கர்த்தருடைய சித்தம்தான். கர்த்தர் இந்த ராஜாவாக நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு மக்களுக்கு காமிக்கிறாரு. அடுத்த வாரமே அவங்களே சிலுவையில் அடைக்க ஒத்து கொடுத்தாங்க. அந்த குருத்தோலையில் பிடித்த சிலுவையிலேயே நம்ம இயேசு மரிக்கிறாரு. அந்த தியாகம்தான் நம்மளோட ரட்சிப்புக்கு உண்டான முதல் படியாக இருக்குது. இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இதில் நம்ம என்ன தெரியுதுங்கிறத நீங்கள் ஒரு கேள்வியாக கேட்குறேன், பார்த்துங்க. நீங்கள் உண்மையிலே இயேசு கிறிஸ்துவை உங்கள் ராஜாவாக இதயத்தில் ஏற்றுக்கிட்டீங்களா? அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஆமாம்.